வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் குஜிலி குமார். மறுபடியும் இன்றைக்கி நான் தனியாக தான் வந்திருக்கேன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆர்கேட் இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயருக்கு தான் வந்திருக்கோம். ஆர்கேடுக்கு இல்லை, இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயருக்கு தான் வந்திருக்கோம். ஆர்கேட் அந்த பக்கம் இருக்குது. நாங்கள் தொடர்ந்து இப்போ ஒரு 1.5 வீக்காக வந்து எங்களோட ஆஃபீஸால் நானும் சுதர்ஷனும் வந்து ஜாகிங் வர்றது வழக்கம். ஆஃப்டர் 10 எங்களோட வேலைகளை முடிச்சுட்டு நாங்கள் இந்த பக்கமாக தான் வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் மாதிரி ரஃப்லி நாங்கள் நடக்கிறோம் எவ்ரிடே. என்னென்னா ஹெல்த் கான்ஷியஸ்னால். ஸோ மற்றபடி எங்களோட ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாங்கள் ட்ரக் பண்ணுறதை பற்றி, எங்களோட ட்ரக் எப்படி இருக்குங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கண்டினியூஸாக சொல்லுவேன். இன்றைக்கி எனக்கு ஆஃபீஸில் ஒரு சின்ன மீட்டிங் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகிட்டு. பட் ஆல்ரெடி சுதா வந்துட்டார். அவரை தான் காணோம். கொஞ்சம் இருங்க பார்ப்போம் எங்கே இருக்காருன்னு சொல்லி. பாருங்க ஆறாரு ப்ரோ. ஹாய் ஐயா, வணக்கம். எங்க ஐயா போயிருக்கீங்க? என்ன ப்ரோ ஒர்க் நீங்க வர மாட்டேன்னீங்க, மெசேஜ் போட்டீங்க. வந்துட்டேன் தெரியும் தானே. இது எங்கட we are completing our first week. ஒரு வீக்கை நாங்க முடிக்கிறோம் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா. யா. அண்ட் அப்ப நம்ம கொஞ்சம் இன்னைக்கு சுத்தி காட்டுவோம். நம்ம எங்க போறோம், என்ன மாதிரின்னு சொல்லி, இடங்கள் என்ன மாதிரி இருக்கு, எங்க ட்ரக் எப்படி, அண்ட் இங்க வேற என்னென்ன விஷயங்கள் அவைலபிளா இருக்குன்னு சொல்லி நாங்க மக்களுக்கு காட்டுவோம். யா. இப்போ நாங்க எங்கட இப்ப ஒரு டயட் ஒன்று ஃபாலோ பண்றோம் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நாங்க சலட்டோ இல்லாட்டி பாயில்டு, என்ன சொல்றது, வெஜிடபிள்ஸ் அப்படிதான் எடுக்கிறோம். பாயில்டு மீட்டோ நாங்க அது வந்து செய்யற டைம்ல எங்களோட உடம்பு வந்து இப்ப அதுக்கே பழகிருமா. ஓகே. நாங்க ஒரு சீட் டே ஒன்று எடுக்கலாட்டி வந்து உடம்பு அதுக்கே பழகிருமா. பழகுன என்ன நடக்கும், நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த நார்மலா கிடைக்க வேண்டிய அந்த ப்ரோட்டீனோ இல்லாட்டி நம்ம எனர்ஜி வந்து எல்லாம் கொஞ்சம் டல் ஆன மாதிரி ஆயிரும். ரைட். அப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரோக்ரஸ் பண்ண இல்லாம போயிடும்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம உடம்புக்கு தெரியணுமா, இவன் வந்து இது மட்டும் இல்லை, இவன் நார்மலா வளமையா சாப்பிடுறான் அப்படின்னு சொல்லி அந்த உடம்பு இன்டியூஸ் பண்ணும்போது தான் வந்து என்ன சொல்றது, லைக் அப்படின்னா ப்ரோ நம்ம வீக்லி எடுப்போம். இப்போ வீக்லி நம்ம சாட்டர்டே போறோம் தானே. சாட்டர்டே நாங்க பிளான் ஒன்று இருக்கு தானே. சாட்டர்டே அப்போ நாங்கள் என்ன செய்வோம், அந்த ஆண்டு வந்து தாக்குவோம் போட்டு. யா. நெல்லும் போக்கனோட இருந்து அங்கிட்ட இருந்து வார இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயருக்கு போகிற வழியில தான் நாங்கள் வந்து ஜாகிங் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தொடர்ந்து 1.5 வீக்காக நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டிருக்கோம். எங்களோட ட்ரக்கில் வந்து நாங்கள் ஜாகிங் போகிற ட்ரக்கில் என்னென்ன ஐட்டம் இருக்குது, என்னென்ன மாதிரி லொக்கேஷன் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். ஓகே. ஸோ கூடவே ட்ராவல் பண்ணுங்க இந்த வீடியோவில். வாக்கிங் போகிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஹேபிட். ஸோ நீங்களும் வந்து அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். ப்ரோ, இப்போ நம்ம வந்து ஆஃபீஸில் வச்சு நாங்கள் பேசிக்கிட்டோம். நாங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாக, நம்ம ஹெல்தி நடைமுறையை பற்றி நம்ம பேசணும் தானே ப்ரோ. அப்போ இந்த இடத்த நீங்கள் தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்க. ஈவன் தோ நான் ஒரு மைல்ஸாகவே தான் இருக்கேன், நான் அரம்பிட தான் நான் இருக்கேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லை நாங்கள் இண்டிபெண்டன்ஸ்க்காக போவோம், இப்படி நடப்போம். உங்களுக்கு எப்படி ப்ரோ அந்த ஐடியா வந்துச்சு, ஏன் இங்கே வரணும்னு வந்துச்சு? எனக்கு வந்து ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ப்ரோ. லைக் ஒரு எனக்கு தெரிஞ்சு எப்படியுமே ஒரு 5 to 6 years பேக். ஓகே. சஞ்சீவ்னு சொல்லி என் கசின் பிரதர், அட் த டைம் ஹி வாஸ் ஹேப்பன் டு பி மை பாஸ். ஸோ சஞ்சீவும் நானும் வந்து பிளான் பண்ணோம், லைக் வி ஹேவ் டு கோ ஃபார் அ வாக் ஓ ஜாகிங். எங்களோட அந்த டைமில் எங்களோட உடம்பை கொஞ்சம் என்ன சொல்கிறது, சரிப்படுத்தணும். எங்களோட உடம்பு, நான் அப்பையும் குண்டாக தான் இருந்தேன், இப்போயும் குண்டாக தான் இருக்கேன். ஸோ அந்த டைமில் நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி என்ன செஞ்சோம், வாக்கிங் போகணும்னு பிளான் பண்ணி இங்கே தான் வந்தது. எனக்கு இந்த ட்ரக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணது சஞ்சீவ் தான். ஃபுல் கிரெடிட் கோஸ் டு சஞ்சீவ். அண்ட் தேங்க்யூ சஞ்சீவ், தேங்க்யூ. உங்களால நானும் இன்னைக்கு லைஃபுக்கு பாருங்க, உங்களை பின்பற்றி நாங்கள் வந்து கொண்டிருக்கோம். இப்போ நீங்கள் ஜாகிங் போகிறீங்களான்னு தெரியா, இப்போ நாங்கள் ஜாகிங் போகிறோம். இந்த ட்ரக் வந்து என்ன சொல்கிறது, பெருசாக வெயில் அடித்தாலும் நமக்கு இஷ்யூஸ் இருக்காது. பிகாஸ் ஃபுல்லாக வந்து மரங்கள். ரெக்கார்ட் பண்ணலையா ஐயா? நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணாமல் போகிற வார என்டி மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. வெரி பேட். என்ன கிண்டலா?
நிறைய ட்ரீஸ் இருக்குது இங்கே. அட் த சேம் டைம் வெயில் அடித்தாலும் வந்து பெருசாக எங்களுக்கு பாதிப்பு தெரியாது. ஏன்னா நாங்கள் நடக்கிற ட்ரக் ஃபுல்லாகவே வந்து நிறைய ட்ரீஸ் இருக்குது. ஸோ அந்த பாத்வேயும் நாங்கள் ட்ரக் ஜாகிங் பண்ணுற பிளேஸும் வந்து எனக்கு தெரிஞ்சு ட்ரீஸோட அசோசியேட்டடாக இருக்கிறதுனால எங்களுக்கு வெயில் இஷ்யூ வந்து பெருசாக இருக்காது. ஸோ பகல்லையும் ஈவினிங்ஸ்லேயும் நீங்கள் வரலாம். பட் எங்களோட வேலை நிமித்தங்கள் காரணமாக நாங்கள் வரது பார்த்திங்கன்னா வந்து நைட்டில் தான் நாங்கள் வரோம். ஸோ இந்த ஸ்பேஸை பாருங்கள், எக்ஸாக்டாக ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், மரங்கள் இருக்குது, ஒரு சின்ன பாலம், இதில் எல்லாமே இருக்குது. ஸோ கீப் வாட்சிங் த வீடியோ. இன்னும் ஃபர்தராக நான் உங்களுக்கு நாங்கள் எங்களோட ரூட்டை காட்டுறேன்னு செய்கிறோம். எஸ், அப்படியே அந்த பாலத்தை தாண்டின பிறகு ஒரு அண்டர் 200 மீட்டர்ஸ் நாங்கள் முன்னாடி வந்த பிறகு எங்களுக்கு கவர்மெண்ட்டால் எனக்கு ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய மாதிரி 2-3 விஷயங்கள் அமைச்சிருக்கிறாங்க. லைக் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, அதோட ஸ்குவாட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வீல்ஸ், ரோப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஈச் டைம் நாங்கள் என்ன செய்கிறதுனா, நாங்கள் இந்த பக்கம் வரும்போது பெஞ்ச் ப்ரெஸ் வந்து நாங்கள் இது பண்ணுவோம். ஒவ்வொரு டைம் 10 அப்படி பண்ணி நாங்கள் 5-6 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது ஈச் ரவுண்டுக்கு 10 பிளாங்க்ஸ் 10 என்ன சொல்கிறது பெஞ்ச் ப்ரெஸ் மாதிரி நாங்கள் பண்ணுவோம். ஸோ அதை இப்போ உங்களுக்கு காட்டுறாங்க எப்படி பண்ணுறோம். எஸ், நம்ம வந்து சொன்ன மாதிரி இந்த பாலத்தை தாண்டி வந்த பிறகு இணைய தான் இருக்குது அந்த பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறது. இது என்ன சொல்லுவாங்க, சிட்டப் பெஞ்ச். ஸோ அதுதான் இப்போ நான் செய்ய போகிறேன். இதில் டிரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன மாதிரி செய்யலாம், என்னென்ன மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ இப்போ பாருங்கள், நான் தொடர்ந்து ஒரு 10 இல்லாட்டி 15 நான் ட்ரை பண்ணி இப்போ அடிக்க போகிறேன். 20 ஐயா 15 தான் என்ன இப்போதைக்கு ரீசெண்ட் கேரியர் பெஸ்ட்டாக இருந்துச்சு. கேரியர் பெஸ்ட் இல்லை, இப்போ ரீசெண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. நான் முதல்லாம் அடிப்பேன் ப்ரோ, நிப்பாட்டாமல் 50-60ன்னு. 20 அடிக்கவா ஒரே இதுயா? ஓகே, ஓப்பன் சேலஞ்ச் ஒன்று வைக்கிறார் சுதா எனக்கு. 20 பாப்பன் 20 அடிக்கல தான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 17 3 more. கேட்டேன் அவர் எனக்கு சேலஞ்ச் பண்ண மாதிரி எனக்கு இல்லை. பட் நான் 20 அடித்தேன். சுதா அடிக்க போகாது 20. நான் 20 சிட்டப் பெஞ்ச் அடிச்சிட்டேன். சுதா ஆல்ரெடி 20 அடிச்சிட்டாரு, 30 அடிச்சிட்டாரு நினைக்கிறேன். 30 அடிச்சிட்டாரு. ஸோ இப்போ சுதா கிட்ட கேட்போம் அவருக்கு என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு இவ்வளோ நாள். இப்போ நாங்கள் 1.5 வீக் மாதிரி வந்திருக்கோம் தானே. எஸ், இலக்குது. ஸோ ஜஸ்ட் பே வித் மீ. சுதா சொல்லுங்கள், உங்களுக்கு இப்போ என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் என்ன ரிசல்ட்ஸ் என்ன மாற்றங்கள் தெரிஞ்சுது? நல்ல தூக்கம் போகுது ப்ரோ. அந்த டயர்ட்னஸ்க்கு என்னத்துக்குன்னு தெரியாது, நல்ல தூக்கம் போகுது. உடம்பு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. அந்த நாங்கள் ஹெல்த்தின்னு செய்கிறனாலேயோ தெரியா, அது அந்த மோட்டிவேஷன் அந்த அப்படியே இருக்குது. அந்த என்ன சொல்லுவோம், அந்த பாசிட்டிவ் வைப்பில் நாங்கள் போகிறோம் தானே, அந்த சேஞ்ச் இருக்குது. ப்ளஸ் நாங்கள் சாப்பாட்டில் ரொம்ப நாங்கள் கவனமாக இருக்கோம். அது அவரை சுற்றி நாங்கள் பார்க்குற எங்களோட காட்சிகளாக இருக்கட்டும், உண்மையிலே செமையாக இருக்குது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குதுன்னு சொல்கிறேன்னா அது என்ன அர்த்தம்னா, ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் நடக்கும்போது, இப்போ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் செய்யும்போதோ எனக்கு கொஞ்சம் லைட்டராக ஃபீல் ஆகுது உடம்பு அதை விட. ஸோ ரிசல்ட்ஸ் இருக்குது. பட் நாங்கள் இப்போ சுதா வந்து அடிக்க போகிறாரு. ஆனால் அவரோட வேண்டுதல் ரிக்வெஸ்ட்டுக்கு என்னங்க நாங்கள் அவரை காட்ட போகிறதில்ல. அண்ட் நாங்கள் கீப் யூ போஸ்டட், லைக் எங்களுக்கு என்ன மாற்றங்கள் தெரியுதுன்னு சொல்லி. ஸோ கீப் வாட்சிங் அஸ். மறக்காமல் குஜிலி குமாரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பலதரப்பட்ட மக்கள் நாங்கள் பார்க்கலாம். ஆனால் நாங்கள் நைட்டுக்கு வரும்போது வந்து பெருசாக க்ரௌட் வராது, ஒரு கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. இப்போ நோம்பு டைம்னால நிறைய முஸ்லீம்ஸ் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஈவினிங் 6 மணிக்கு பிறகு நைட்டுக்கெல்லாம். இப்போ வந்து இன்னைக்கு வீக்கெண்ட் சண்டேனால நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்துருக்குறாங்க. Señores, les voy a decir quién soy. Yo soy Pablo Emilio Escobar Gaviria.
Plata o plomo. Plata o plomo. Plata o plomo. Plata o plomo. Plata. Plata o plomo. Plata o plomo. உண்மைக்குமே ஸ்ரீலங்கா வந்து எல்லா வளங்களும் பொருந்திய நாடு. நான் இந்த பல வீடியோஸ்கள்லையும் சொல்லியிருக்கேன், ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு நல்ல நாடு, எல்லா வளங்களும் பொருந்திய நாடு அப்படின்னு சொல்லி. நமக்கு நடக்கிறதுக்கு பாருங்கள் இவ்வளோ அழகான ஒரு பிளேஸ் இருக்குது, அதுவும் கொலம்போலேயே. ஸோ யாரெல்லாம் நடக்கணும், வாக்கிங் பண்ணணும், ஜாகிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இங்கே வரலாம். நாங்களும் இங்கே வந்திருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னிக்க இண்டிபெண்டன்ஸ் ஃபேர் இருக்குது. ஸோ நீங்களும் இங்கே வரலாம். சுதா, எப்படி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? 1 வீக்காக நாங்கள் வந்தது செமையாக இருக்குது, ரிசல்ட்ஸ் இருக்குது, ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, நல்லா இருக்குது, குட். எஸ், ஐ எம் ஆல்சோ ஃபீலிங் வெரி மச் ஆஃப் மோட்டிவேட்டட் சொல்லலாம். எவ்வளோ நாங்கள் மோட்டிவேட்டட்னா, ஒரு ஆள் இல்லாட்டியும் மறால் தனியாக சரி வரணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். அப்படி தான். ஸோ எஸ், இது வந்து ரொம்ப அழகான பிளேஸ். கொலம்பில் இருக்க மோஸ்ட் பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும், டொரிங்டன் கிரவுண்டோட இருக்க நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர். அங்கே தான் நாங்கள் வந்து இப்போ ஒரு 1.5 வீக்காக ஜாகிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மொமெண்ட்ஸ். லைக் யூனோ, நாங்கள் ட்ராவல் பண்ணி ஆஃபீஸ்லேருந்து இங்கே வந்து இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ், நியர்லி 10 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் நடக்கிறது வந்து வி ஃபீல் ரியலி மோட்டிவேட்டட். ஸோ நீங்களுமே வந்து டைம் கிடைக்கும்போது உடற்பயிற்சி செய்கிறத நிப்பாட்டாது. ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல். கதிர்குமரன் கூடிய சீக்கிரம் ஜாயின் பண்ணுவார். அவர் தவிர்க்க முடியாத காரணத்தால் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்காரு. கொஞ்சம் கல்யாண வேலையில் பிஸியாக நிற்கிறாரு. கூடிய சீக்கிரம் அவர் கல்யாணம் நடக்கும், அதையும் நாங்கள் எடுப்போம் எங்கடா இதுலேயே. ஸோ நன்றி மக்களே, பாய். இந்தியாவிலேயே வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா அது நம்ம கோஷ்டி தான். அதுவும் அம்பாஸ்டர் கார். என்னது அம்பாஸ்டர் காரா இவ்வளவு நீளமா இருக்கு?